நண்பர்களே, ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் எப்போ வரும்னு சொன்னால், அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் சிரிக்கிற நேரத்தில் தான் சந்தோஷம், நம்பிக்கை அந்த குடும்பத்திலே உருவாகிறது. இந்த சிரிப்பும் நம்பிக்கையும் இல்லாமலேயே ஒரு சிறுமி 11 வருடங்களாக வாழ்க்கையை கழிக்க அந்த குடும்பத்திலே அந்த நம்பிக்கையும் சந்தோஷமும் சிதைவடைந்த ஒரு நிலைமையிலே தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஃபாத்திமா ரிஸ்வா குருநாகல் நிக்கவரட்டிய பகுதியைச் சேர்ந்த ஒரு சிறுமி பிறக்கும் பொழுதே தலசீமியா என்ற நோயின் அடையாளம் காணப்பட்டு அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் இரத்த மாற்று சிகிச்சை செய்து கொண்டே வருகிறார். சுமார் 11 வருடங்களாக வலிகளை மட்டுமே சுமந்த அந்த சின்ன குழந்தை மட்டுமல்ல, குடும்பமும் வலிகளால் சுமந்து இப்பொழுது வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்றால் நிரந்தர தீர்வு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் என்ற சிகிச்சை செய்ய வேண்டும். அதாவது எலும்பு மச்சை மாற்று சிகிச்சை என்பார்கள். இந்த சிகிச்சையை இந்தியாவில் உள்ள ஒரு வைத்தியசாலையிலே செய்வதற்கு 2 கோடி ரூபாய்கள் தேவைப்படுகிறது. இறைவனுடைய உதவியால் சுமார் 1,25,00,000 நல்ல உள்ளங்கொண்ட மனிதர்கள் இதுவரைக்கும் கொடையாக வழங்கிவிட்டார்கள். இன்னும் தேவைப்படுவது 75 லட்சம் பணம் மட்டும்தான். 75 லட்சம் என்பது இந்த குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரியதொரு தொகையாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்தால் நாங்கள் கொடுக்க போகின்ற 1000 ரூபாயாக இருக்கலாம், 5000 ரூபாயாக இருக்கலாம், 10,000 ரூபாயாக கூட இருக்கலாம். இவைகள் எல்லாம் சேர்ந்து இந்த 75 லட்சத்தையும் இந்த குடும்பத்துக்கு திரட்டி கொடுப்பதன் மூலமாக ஒரு சிறு பிள்ளையின் வாழ்க்கையில் ஒளியூட்ட எங்களாலும் பங்களிப்பு செய்ய முடியுமான சந்தர்ப்பம் இது. யாரொருவர் ஒரு உயிரை காப்பாற்றுகிறாரோ, முழு உலகத்தில் உள்ள உயிரினங்களையும் அவர் காப்பாற்றியவர் போல அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நிமிடம் வரைக்கும் நாங்கள் நிம்மதியாக மூச்சுவிட கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தை நினைத்து வல்ல நாயனுக்கு நன்றி கூறும் ஒரு நல்ல சந்தர்ப்பமாக கூட இந்த சிறுமிக்கு உதவுவதனால் இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொள்ளலாம். நண்பர்களே, உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். உதவி செய்ய முடியாதவர்கள் கட்டாயமாக இந்த வீடியோக்களை உதவி செய்யும் ஒருவரின் கையில் போய் சேரும் வரைக்கும் ஷேர் செய்யுங்கள். அந்த பிள்ளைக்காக துஆ பிரார்த்தனைகளில் ஈடுபடுங்கள். அந்த பிள்ளைகளின் குடும்பங்களை தொடர்பு கொண்டு மேலும் தகவல்களை கேட்டறிந்து ஆறுதல் சொல்லுங்கள். இந்த வீடியோவிலே இந்த சிறுமி ஃபாத்திமா ரிஸ்விக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்றோம். ரிஸ்வா, நீங்கள் தனித்து விடப்பட்ட ஒரு சிறுமி அல்ல. உங்களுக்கு பின்னால் மிகப்பெரியதொரு மக்கள் கூட்டம் உங்களுக்காக உதவி செய்ய நிச்சயம் வருவார்கள். தளர வேண்டாம். நண்பர்களே, இதோ ஒன்றாக இணைந்திடுவோம். உதவிகள் பல செய்திடுவோம். இந்த சிறுமியின் வாழ்வில் ஒளியேற்றுவோம். இங்கே இந்த திரையிலே வங்கி கணக்கிலக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த குடும்பத்தினருடைய தொலைபேசி தொடர்பிலக்கங்கள் தரப்பட்டிருக்கிறது. இவர்களை தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை கூட உங்களுக்கு அறிந்து கொள்ளலாம். வாருங்கள், இன்று இப்பொழுதே இதை செய்திடுவோம்.